கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். தினகை கர்த்தர் இன்றோடி சத்தத்தை நம்மளுக்கு துணிக்க இருக்க போகிறாங்க. அது மாத்திரமல்ல, தேசத்தின் காரியங்களை ஒரு சில காரியங்களை நம்மளுக்கு அறிவிக்க இருக்கிறாங்க. கண்டிப்பா தேசத்தின் காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயமா தேசங்கள் பாதுகாக்கப்படும். அதனால நிச்சயமா தேசத்தின் காரியங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க. ஜெபிக்கிறதுனால பலன் இல்லாம போயிருமோ அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்க வேண்டாம். கண்டிப்பா அதுக்குரிய பலத்தை தேவனகை கர்த்தர் உங்களுக்கு பகிரங்கமாக கொடுக்க வல்லமையுள்ள தகப்பனா இருக்கிறாங்க. ஆமென். ஜெபிக்கலாம். அன்புள்ள ஏசப்பா, மக்கு ஸ்தோத்திரம் டாடி. பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு துதிக்கிறேன் ஏசப்பா. பரலோகத்தின் தகப்பனே, மக்கு நன்றி செலுத்துகிறேன். அடி இருந்த இடத்துல பிரயோஜனமானவளப்பா, முற்றிலும் உங்க கருத்தை தாழ்த்தி தந்துருகிறேன் அப்பா. அநேகர் பெரும்பாடுள்ள ஸ்திரியை போல போராடி கொண்டிருக்கிறத நீங்க காண்கிறீங்க. அவர்களோடு போராடுகிற அந்தகார வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தை கொண்டு முறித்து போடுகிறேன். மக்கு ஸ்தோத்திரம். எல்லா பலவாண்டை அம்புகளையும் கேன்சல் பண்ணுகிறீங்கப்பா, மக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லா கனமும் ஜீவனுள்ள தேவனகை கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமே. அதாவது பாம்பே பகுதியில பாத்தீங்கன்னா ரயில் விபத்து உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணக்கத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. பாட்னா பகுதியில நிலச்சரிவு மற்றும் நிலநடுக்கம் உண்டாகும் நாட்கள் வருகிறது. வெள்ளம் பற்றி கொள்ளும் என்று சூறையாடும் என்று இணக்கத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. மலாக்கா பகுதியில விரிசல் மற்றும் விபரீதம் உண்டாகும் என்று இணக்கத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. தாய்லாந்து பகுதியில புதிய வகை தொற்றுகள் பரவும் மிகப்பெரிய சம்பவங்கள் அங்கு நடைபெற போகிறது. அது அதிரத்தக்கதா இருக்கும் என்று இந்த இணக்கத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. டார்ஜிலிங் பகுதியில விமான விபத்து உண்டாகும் நாட்கள் வருகிறது சொல்லி இந்த இணக்கத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. பிரான்ஸ்ல பாத்தீங்கன்னா எத்துக்காக்கு நிலநடுக்கம் உண்டாகும் என்று இணக்கத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. பூனே பகுதியில சிலிண்டர் வெடித்து சிதறும் நாட்கள் வருகிறது. அது மாத்திரமல்ல, வெடி விபத்தும் உண்டாகும் என்று இணக்கத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. மஞ்சூர் பகுதியில பாத்தீங்கன்னா விமான விபத்து ஏற்படும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணக்கத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அது மாத்திரமல்ல, சங்கரன் கோவில் பகுதியில பாத்தீங்கன்னா விபரீதம் மற்றும் நெருப்புகள் பற்றி கொள்ளும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணக்கத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. கோவாவில பாத்தீங்கன்னா நிலச்சரிவு ஏற்படும் நாட்கள் வருகிறது. அது மாத்திரமல்ல, அங்கு மிகப்பெரிய ஒரு சூறாவளி ஏற்படும் நாட்கள் வரப்போகிறது என்று இணக்கத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. மண்டியா பகுதியில விபரீதம் என்று இணக்கத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. பீகார் பகுதியில இருக்க குழந்தைகள் மத்தியில ஒரு சில விபரீதங்கள் உண்டாக போகிறது. தயவு செய்து குழந்தைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க என்று இந்த இணக்கத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. நார்வே பகுதியில பேரிழப்புகள் காணப்படும் என அது எவ்விதத்திலும் இருக்கும் என்று இணக்கத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஜார்க்கண்ட்ல பாத்தீங்கன்னா நிலநடுக்கம் ஏற்படும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணக்கத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. பர்கூர் பகுதியில குடிசைகள்லாம் சாய்ந்து விழும் நாட்கள் வருகிறது. அதாவது அங்க இருக்கிற மக்களுக்காக தயவு செய்து ஜெபித்துக் கொள்ளுங்க என்று இணக்கத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. பாரிஸ்ல பாத்தீங்கன்னா நிலநடுக்கம் உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணக்கத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அது மாத்திரமல்ல, நாசரேத் டு ஒய்யான்குடி இங்க பாத்தீங்கன்னா ஒரு சில பரபரப்பான செய்திகள் ஏற்படும் நாட்கள் வரப்போகிறது. அங்க ஒரு சில சம்பவங்களை காண்பீர்கள். கொடிதா இருந்த சம்பவங்களா இருக்கும் என்று இணக்கத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. குவைத்துல வெள்ளம் பற்றிக்கொள்ளும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணக்கத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. மூணாறு பகுதியில விபரீதம் மற்றும் மிகப்பெரிய சேதங்கள் உண்டாகும். அது மாத்திரமல்ல, விபத்து உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணக்கத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. மீண்டும் வங்காள விரிகுடா பகுதியில பாத்தீங்கன்னா விபரீதம் என்று இந்த இணக்கத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. பங்களாதேஷ்ல பாத்தீங்கன்னா நிலநடுக்கம் ஏற்படும் நாட்கள் வருகிறது. அது மாத்திரமல்ல, கலவரங்களும் அங்கு பற்றிக்கொள்ளும் என்று இணக்கத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ருமேனியா அர்ஜென்டினா பகுதியில விமான விபத்து மற்றும் எவ்விதத்திலும் சேதங்கள் என்று இந்த இணக்கத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. வாணியம்பாடி பகுதியில விபரீதம் என்று இந்த இணக்கத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. தென்மேற்கு பருவக்காற்று நிமித்த சேதங்கள் அதிகரிக்கும் நாட்கள் வருகிறது சொல்லி இந்த இணக்கத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. துபாய், பிரேசில், ஜப்பான் இப்படிப்பட்ட பகுதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. வெள்ளங்கள் சூறையாடும் நாட்கள் வரப்போகுது இந்த இணக்கத்தில். அதாவது வரலாறு காணாத அளவுக்கு இருக்கும் என்று இந்த இணக்கத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஜப்பான், ஐரோப்பா இப்படிப்பட்ட பகுதிகளில் புதிய வகை வைரஸ்கள், நுண்கிருமிகள் தோன்றும் நாட்கள் வரப்போகிறது இந்த இணக்கத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. துருக்கி பகுதியில பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம முதல்ல ஒரு டைம் நிலநடுக்கம் வந்தது நம்ம பார்த்தோம். ஆனா இசப்பா அதை காட்டிலும் அது பல மடங்கு உயர்ந்ததா இருக்கும் அந்த நிலநடுக்கம் என்று இணக்கத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. தயவு செய்து ஜெபித்துக் கொள்ளுங்க. டென்மார்க் பகுதியில் நிலநடுக்கம் என்று இணக்கத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ராஜஸ்தான் பகுதியில பாத்தீங்கன்னா சூறாவளி பற்றிக்கொள்ளும் நாட்கள் வருது. அது நிமித்த சேதங்கள் எவ்விதத்திலும் இருக்கும் என்று இணக்கத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. பிலிப்பைன்ஸ் பகுதியில பாத்தீங்கன்னா எர்த்துக்வேக் மற்றும் வெள்ளம் என்று இணக்கத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. பாகிஸ்தான் பகுதியில விமான விபத்து மற்றும் கலவரங்கள் பற்றிக்கொள்ளும் நாட்கள் வருகிறது. குண்டு வெடிப்பு உண்டாகும் என்று இணக்கத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இந்த பிலிப்பைன்ஸ் பகுதியை ஆளுகை செய்கிற ஆளுநர் மத்தியில மிகவும் பரபரப்பான ஒரு செய்தி ஏற்படும் என்று இணக்கத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. நார்வே பகுதியில நிலநடுக்கம் உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணக்கத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. கேரளா பகுதியில பாத்தீங்கன்னா சுனாமி போன்ற தன்மைகள் மற்றும் நிலச்சரிவு புதிய வகை வைரஸ் தோன்றும் நாட்கள் வருகிறது. அந்த வைரஸ் இதுவரைக்கும் கண்டிராத வைரஸா இருக்குன்னு சொல்லி இந்த இணக்கத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஜெய்ப்பூர்ல பாத்தீங்கன்னா விபத்து உண்டாகும் மற்றும் விபரீதம் என்று இணக்கத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க.
உத்தரப்பிரதேஷ் பகுதியில பாத்தீங்கன்னா விமான விபத்து மற்றும் விபரீதம் என்ற திணைக்கத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. மத்திய பிரதேஷ் பகுதியில விமான விபத்து மற்றும் பிரளயம் பற்றிக்கும் நாட்கள் வருகிறது சொல்லி திணைக்கத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. ஜோர்டான் பகுதியில விபரீதம் என்ற திணைக்கத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. லாரி உரிமையாளர்கள் மத்தியில விபரீதம் என்ற திணைக்கத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. மத்திய நிதி அமைச்சருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி திணைக்கத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. பெங்களூர் பகுதியில பாத்தீங்கன்னா விபரீதம் என்று இணக்கத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. பெங்களூர், கிருஷ்ணகிரி, மங்களூர் இப்படிப்பட்ட பகுதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க என்று இணக்கத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. தேசத்தின் காரியங்களுக்காக கண்டிப்பா நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது தேசங்கள் பாதுகாக்கப்படும். அதனால கண்டிப்பா என்ன செய்யுங்கன்னா தேசத்தின் காரியங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. அதாவது இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு பசும்புல் மேய்ச்சல். ஹல்லேலூயா. வசனம் பாருங்க, சங்கீதம் 121 அதிகாரம் 1-2 பாருங்க. எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. தேவனுடைய கர்த்தர் இன்று நம்மளுக்கு அழகா கற்றுக் கொடுக்க போறது என்னன்னா, ஒரு சில பாயிண்ட் வாரியாக நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க போறாங்க. இதுக்கு பின்னாடி இன்னும் ஒரு சில வார்த்தைகளை குறித்து நம்மளோடு உறவாடுவாங்க. ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். போன வாரத்துல நம்ம என்ன பார்த்தோம்? மனித தயவு நம்மளுக்கு மனுஷன் மேல நம்பிக்கை வைப்பது விருதாவான காரியம் என்று வேதவசனம் சொன்னது. ஹல்லேலூயா. அதுலதான் இங்க கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம். அப்ப எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். நம்மளுக்கு ஒத்தாசை எங்கிருந்து வரணுமாமா? பரலோகத்துல இருந்து உண்டாகணும். ஹல்லேலூயா. அவருடைய கண்களின் வெட்டிப்புக்குள்ள இருந்து நம்மளுக்கு ஒத்தாசை உண்டாகணும். ஹல்லேலூயா. அவருடைய சீயோனிலிருந்து நம்மளுக்கு என்ன செய்ய வேண்டும்? பரலோக ஒத்தாசை காணப்பட வேண்டும். அவருடைய ராஜ்யத்துக்குள்ள இருந்து வருகிற ஒத்தாசை தான் நம்முடைய வாழ்க்கையை காலூன்ற பண்ணும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில செழிப்பை கொடுக்கும். ஹல்லேலூயா. நம்ம பசும்புல் மேய்ச்சலாய் நம்ம மாறணும் அப்படின்னா, நம்ம மேய்ச்சலின் ஆடுகளாய் நம்ம இருக்கணும் அப்படின்னா, எப்படி வயல் ஓரங்கள்லாம் பாத்தீங்கன்னா செழிப்பா இருக்கும். ஹல்லேலூயா. பச்சை பசேன்னு இருக்கும். அதே போல நம்முடைய வாழ்க்கை செழிப்பானதாய் மாற்றப்படணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா, ஜீவனுள்ள தேவனுடைய கர்த்தர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், பரலோகத்துக்கு நேராக உன் கண்களை ஏறெடுத்துப்பார். ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு நேராக உன் கண்களை ஏறெடுக்க ஆரம்பிக்கும் போது, பார்க்கும் போது, பரலோக ஒத்தாசை எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லி நீ கேட்க ஆரம்பிக்கும் போது, மகனே மகளே, தேவனுடைய கர்த்தர் அவருடைய ஒத்தாசை நம்மளுக்கு கொடுக்கத்தக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். சிலருடைய வாழ்க்கையெல்லாம் பாத்தீங்கன்னா தவிப்பா நிற்பாங்க. எங்கிருந்தாவது ஒத்தாசை வருமா? ஒரு மனிதன் வாழ்க்கையில இருண்ட சூழ்நிலையில இருக்கும்போது, ஹல்லேலூயா, அது மாத்திரமல்ல அவங்களுடைய வாழ்க்கையில 0% இருக்கும்போது தேவனுடைய கர்த்தர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், எந்த பக்கத்துல இருந்து உங்களுக்கு ஒத்தாசை வராது. ஹல்லேலூயா. உங்களுக்காகட்டும், எனக்காகட்டும், யாருக்காகட்டுமே எந்த பக்கத்துல இருந்து ஒத்தாசை வராது. நம்முடைய வாழ்க்கை இருண்ட சூழ்நிலையில இருக்கும் போது எந்த பக்கத்துல இருந்து ஒத்தாசை வராது. ஏன்னா நம்மளை யார் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கா? சத்ருவானவன் ஆக்கிரமிச்சு வைத்திருப்பான். ஹல்லேலூயா. ஆனா அந்த இடத்துலயும் ஒரே ஒரு தகப்பன் இடத்துல இருந்து மாத்திரம் நம்மளுக்கு ஒத்தாசை வரும் பாருங்களேன். அதுதான் விலையேற பெற்ற பொக்கிஷமா இருக்கும். ஹல்லேலூயா. அந்த ஒத்தாசை உன்னை அழகா அணைத்து கொண்டு போகும். அவருடைய பாதையில உன்னை நடத்தி கொண்டு போகும். தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிற காரியம், எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அப்ப அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ள வளர ஆரம்பிக்கும். ஏன்னா எல்லா பக்கமும் அடைப்பா இருக்கும். எல்லா பக்கமும் அப்பா அம்மா கிறிஸ்தவத்துல நம்மளை விட்டு விலகிடுவாங்க. ஆனா ஜீவனுள்ள தகப்பன் சொல்லுவார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அந்த நேரத்துல பேசுவாரு. சர்வ வல்லமுள்ள தகப்பன், அப்ப அந்த பூமியில சமாதானத்தை உனக்கு கொடுக்க வந்தேன்னு சொல்லி பேசுவாரு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல அருமையான தகப்பன் நம்ம கூட இருக்கிறார். நம்மளை நேசிக்கிறவரா இருக்கிறார். ஆனா அவருடைய அன்பை நம்ம என்ன செய்ய முடியறதுல? புரிந்து கொள்ள முடிகிறது இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய அன்பை புரிந்து கொண்டுட்டோம்னா நிச்சயமா உலகத்தின் ஒத்தாசை தேடி ஓட மாட்டோம். உலகத்தை மனிதர்களை நாடி ஓட மாட்டோம். உலக மனிதர்கள் மேல நம்பிக்கை வைக்க மாட்டோம். உலக எஜமான அதிகாரிகள் மேல நம்பிக்கை வைக்க மாட்டோம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம யாரு மேல நம்பிக்கை வச்சிருவோம்? பரலோக தகப்பன் மேல நம்ம நம்பிக்கை வைக்கும் போது அவர் நம்மளுக்கு பரலோக ஒத்தாசையை கொடுக்கிற தகப்பனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கரம் நம்மளுக்கு நேராக வந்து நம்மளை என்ன எதுல கொண்டு நடத்தும் தெரியுமா? பசும்பில் மேய்ச்சலாய், மேய்ச்சல்களை மேய்கிற ஆடுகளாய், நல்ல ஒரு மேய்ப்பராய் தேவனுடைய கர்த்தர் நம்ம கூட வருவாரு. அப்பமா கிறிஸ்துவ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, ஆவிக்குரிய வாழ்க்கை செழிப்பா இருக்கும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அப்ப அதுல தடம் புரளாதபடி தேவனுடைய கர்த்தர் நம்மளை காத்துக் கொள்ளுவார். ஹல்லேலூயா. அவர் நம்மளுக்கு மேய்ப்பரா இருப்பார். நம்ம அவருடைய ஆடுகளா இருக்கிற பிள்ளைகளா இருப்போம். ஹல்லேலூயா. அததான் ஜீவன்ல தேவனுடைய கர்த்தர் சொல்றார், நீ என்ன செய், என்னை நோக்கி பார், அப்பொழுது நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு செய்ய வல்லமுள்ள தகப்பனா இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள், நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான காரியத்தை செய்கிற தகப்பனா இருக்கிறார். நம்முடைய நினைவு எப்படி இருக்கும்னா, ஒரு சின்ன காரியத்தை குறிச்சு யோசிச்சிருப்போம்.
ஹல்லேலூயா. ஆனா ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு செய்யற காரியம் என்ன தெரியுமா? நம்ம நினையாத காரியத்தை செய்கிற தகப்பன். ஹல்லேலூயா. நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் மேலான காரியம் நீ தேவனிடத்துல வைக்கிற வார்த்தைகளுக்கும் அப்பமாக்கு சொல்ற அதை காட்டிலும் உயர்ந்த காரியத்தை நம்மளுக்கு செய்ய வல்லமையுள்ள தகப்பன். எங்களுடைய வாழ்க்கையில அப்படிதான் ஏசப்பா செஞ்சுட்டு வராங்க. ஹல்லேலூயா. அது ஒவ்வொரு காரியத்திலையும் உயர்வை கொடுத்து கொண்டே வருகிற தகப்பனா இருக்கிறார். அது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நடத்துகிற விதம் மிகவும் வித்தியாசமானதா இருக்கும். ஹல்லேலூயா. அதுதான் ஜீவன்ல தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், யார நோக்கி பாரு? பரலோக தகப்பனை நோக்கி பாரு மகனே மகளே. பர்வதங்களுக்கு நேராக உன் கண்களை நீ ஏறெடுத்து பார்க்கும் போது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்துல இருந்து நம்மளுக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. அந்த ஒத்தாசையை எந்த சத்ருவானவனாலையும் பறிக்க முடியாது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எந்த மனுஷனாலையும் பறிக்க முடியாது. இப்போ சிலர் பாத்தீங்கன்னா தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருப்பாங்க. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை முழுமையா சுதந்திரிக்க முடியாதபடி ஒரு பக்கம் மனுஷிக வல்லமைகள் போராடும், ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா உறவுகள் போராடும், ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சத்ருவானவை சுற்றி வளைந்து கொண்டு இருப்பான். ஹல்லேலூயா. அப்ப ஏதாவது ஒரு விதத்துல என்ன செய்யக்கூடாது? இவன் நன்மை பெற்றிடக்கூடாது, இவளும் அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசித்திடக்கூடாது, இவளுடைய வாழ்க்கை உயர்ந்துடக்கூடாது, இவளுடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்பி பிரகாசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி எப்படியாவது இவளை அதம் பண்ணணும், எப்படியாவது இதை முறித்து போட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவன் கங்கணம் கட்டி கொண்டு நம்மளை சுற்றி வளைந்து கொண்டிருப்பான். ஆனா அந்த இடத்துல உன்னுடைய கண்கள் யார நோக்கி இருக்கணும்? ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை நோக்கி இருக்கும் போது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை உண்டாகும். ஹல்லேலூயா. அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஸ்ட்ரெயிட்டா பரலோகத்துல இருந்து அவர் அந்த ஒத்தாசையை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அவருடைய கரம் நம்மளுக்கு முன்பாக இருக்கு, அவருடைய பூச்சக்கரம் நம்முடைய முன்னாக இருக்கும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பாருங்க, இந்த செழிப்பு, இந்த பசும்புல் மேய்ச்சல், அப்படிப்பட்ட செழிப்பு நம்முடைய வாழ்க்கையில வளரணும்னா நம்ம ஜீவனுள்ள தகப்பனை நோக்கி பார்க்கணும். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கும்போது, அண்ட சராசரங்களை படைத்த தகப்பனை நோக்கி பார்க்கும்போது, கண்மலையாக கிறிஸ்துவை நோக்கி நம்ம பார்க்கும்போது, எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வழி நடத்திட்டு வரும்போது யாரை நோக்கி பார்ப்பாருன்னா ஜீவனுள்ள தகப்பனை நோக்கியே பார்ப்பாரு. ஹல்லேலூயா. தண்ணி கேட்பாங்க, அப்பா அம்மா கிறிஸ்துவ ஒவ்வொரு இடத்துலயும் முறுமுறுப்பா ஒவ்வொரு காரியத்தை பெற்றுக் கொள்ளுவாங்க. ஹல்லேலூயா. ஆனா அந்த இடத்துல மோசே பார்த்தது யார? உலக மனிதர்களை அல்ல, ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்த்தார். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கும் போது அவருடைய முகங்கள் பிரகாசிப்பிக்குமே தவிர அது வெட்கப்பட்டு போகாது. ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுடைய முகங்கள் பிரகாசிப்பிக்கப்படும், நீதியின் சூரியனாய் ஜொலிக்கும். ஹல்லேலூயா. அவருடைய மகிமையினால் நிரப்பப்படும் என்று தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு அறிக்கையிடுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் அநேகருடைய கண்களை திறக்கிறவராய் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அநேகருடைய கண்கள்ல திரை போன்று மூடப்பட்டிருக்கிற அந்த வல்லமைகள் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தை கொண்டு கட்டவிழ்க்கப்படுகிறது என்று என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு உரைக்கிறோம். நம்ம அவரை நோக்கி பார்க்கும் போது நம்முடைய வாழ்க்கையில செழிப்பு உண்டாகும், ஆவிக்குரிய செழிப்பு. அது மாத்திரமல்ல, உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்தை அவர் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு கொடுக்க வல்லமையுள்ள தகப்பனா இருக்கிறார். இன்னொரு பாயிண்ட் பாருங்க, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஹல்லேலூயா. நம்ம அவரை நோக்கி பார்க்கும் போது அவருடைய சமூகம் நம்மளுக்கு முன்னாடி செல்லும், அவருடைய பாதுகாப்பு நம்மளுக்கு முன்னாடி இருக்கும். நம்மளுக்கு அவருடைய சேனைகளை வைத்து அரணிப்பான கோட்டையாய் இருந்து காவல் வைப்பார், அக்கினி மதிலாய் இருப்பார். ஹல்லேலூயா. கேருபீன்களும் சேராபீன்களுமாய் பற்றி மூடிக்கொண்டிருக்கும் நம்மளை. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்ம வாழ்க்கையில இருக்கும் போது, நம்ம அவரை நோக்கி பார்க்கும் போது, நம்முடைய கண்கள் பரம தகப்பனை உற்று பார்க்கும் போது பரலோகத்துல இருந்து நம்மளுக்கு ஒத்தாசை உண்டாகும். அதே போல அவருடைய சமூகம் நம்மளுக்கு முன்பாக செல்லும், அவருடைய சமூக நீதியின் சூரியனாய் முன்னாக செல்லும். இருள போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பமா கிறிஸ்துவ நம்மளுக்குள்ள ஒரு தாட், பயங்கர ஒரு தாட் அநேகருக்குள்ள வேலை செய்யும். ஹல்லேலூயா. ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தேவனாகிய கர்த்தர் மேக ஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் நம்மளை நடத்த வல்லமையுள்ள தகப்பன். இதுதான் அவருடைய சமூகம். ஹல்லேலூயா. எப்படி மோசேயுடைய நாட்கள்ல இஸ்ரவேலர்கள் மத்தியில தேவனாகிய கர்த்தர் மேக ஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினாரோ, அதே போலதான் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்ம என்ன செய்யறாராமா? அவருடைய சமூகம் நம்மளுக்கு முன்னாக சென்று அவர் மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் நம்மளை பாதுகாக்க வல்லமையுள்ள தகப்பனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய கரடு முரடான பாதைகள் எல்லாம் செவையாக்கப்பட்டு இருக்கும். மோசே எப்போது தேவனாகிய கர்த்தரையே நோக்கிப்பார். ஒரு சின்ன விஷயம்னாலும் சரி, பெரிய காரியமானாலும் சரி, ஏசப்பா கிட்ட போய் விழுந்துருவாரு. ஹல்லேலூயா. எனக்கு தெரியாது, நீங்க எனக்கு என்ன பண்ணுங்க, வழி நடத்துங்க, சொல்லி கொடுங்க.
ஹல்லேலூயா. இதே போல நாமளும் இந்த காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா விதத்துக்குமே நம்ம கிட்ட ஞானம் நிறைய இருக்கலாம் அநேகருக்கு. ஆனா என்ன, உலக பிரகாரமான ஞானம் ஒண்ணு என்ன செய்யும்? ஆவிக்குரிய ஜெயத்தை கொடுக்காது. தேவனாகிய கர்த்தர் ஒரு மனிதனுக்குள்ள இருந்தா அந்த ஜொலிப்பு எப்படி இருக்கும்னா, விலையேற பெற்றதாய், அப்பமாக்கு அவருடைய மகிமை நிறைந்ததாய், அவருடைய கரத்துக்குள்ள உங்களை அணைத்துக் கொள்ளுகிறவராய் செயல்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இருக்க கரடு முரடான பாதைகள் செவையாக்கப்படும். ஹல்லேலூயா. நம்ம மோசே எப்படி தேவனாகிய கர்த்தரை உற்று எப்பொழுதுமே சார்ந்து இருப்பாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தரை முழுமையாக சார்ந்து இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம முழுமையாக சார்ந்து இருக்கும் போது அப்பா நம்மளுக்கு ஒத்தாசை கொடுக்கப்படும் பரலோகத்திலிருந்து. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில கரடு முரடான பாதைகள் செவையாக்கப்படும். அநேகருடைய வாழ்க்கையில போராட்டங்கள் இருக்கும், அப்பா துக்கங்கள் இருக்கும், வியாகுல இருக்கலாம், சஞ்சலம், தவிப்பு, கடன்கள், நிந்தைகள், அவமானங்கள், பலவீனங்கள், படுக்கைகள், மரண ஓலைகள், இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏதாவது ஒரு சம்பவங்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னா, இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்றாரு, நீ விசுவாசித்தாயானால் தேவனுடைய மகிமை உன்னால காண முடியும். தேவனுடைய சத்தத்தை நீ கேட்க ஆரம்பிக்கும் போது உனக்குள்ள விசுவாசம் துளிர்விட ஆரம்பிக்க போகிறது என்று தேவனாகிய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். அது மாத்திரமல்ல மகளே, மகனே, தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற காரியம், அப்பா இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை விட்டு நான் விலக்கி உனக்கு முன்னாக என்னுடைய சமூகம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட பாடுகள், துக்கங்கள் எல்லாவற்றையும் நான் ஒட்டைச்சு போட்டு, ஊனரா இருந்தாலும் சரி, நொண்டியா இருந்தாலும் சரி, நீ மற்றவர்களாக தள்ளப்பட்டு இருந்தாலும் சரி, தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், எப்படிப்பட்ட பாதையில இருந்தாலும் சரி, உன்னை நான் என்ன செய்யறேன், உன்னோடு போராடுகிற எல்லா வல்லமைகளையும் ஒட்டைச்சு உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக பெருக பண்ண போகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் உண்டாகும். நம்ம பரலோக தகப்பனை உற்று ஆராயும் போது, எப்பொழுதுமே அவரையே சார்ந்து நிற்கும் போது நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்குமாமா, அவருடைய ஒத்தாசை உண்டாகும். ஹல்லேலூயா. அண்ட ராசிகளை படைத்த ஜீவனுள்ள தகப்பனிடத்துல இந்த ஒத்தாசை வருது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் தெரியுமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மள அநேகம் பேர் அதை புரிந்து கொள்ள முடியாதபடி இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனா அதை புரிஞ்சு கொண்டுட்டோம்னா, அதன்படி நடக்க ஆரம்பிச்சோம்னா நிச்சயமா நம்ம வழி விலகி போக மாட்டோம். தேவனாகிய கர்த்தரை விட்டு வழி விலகி போக மாட்டோம். ஏன்னா எப்படிதான் நம்ம ஜெபித்து நம்ம வளருகிற பிள்ளைகளா இருந்தாலும் வாழ்க்கையில சில சமயத்துல போராட்டங்கள் உண்டு, சோர்வுகள் உண்டு, தளர்வுகள் உண்டு, அநேகரால புறக்கணிக்கப்படுகிற காரியங்கள் உண்டு. இப்படிப்பட்ட என்ன வந்தாலும் சரி, அப்ப பரலோக தகப்பன் உன்னோடு என்னோடு இருக்கும்போது எதையுமே அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா யாரு நம்மள இருக்கிறாங்க? ஜீவனுள்ள தகப்பன். அவர் இதெல்லாம் பார்த்து என்ன செஞ்சார்? இதெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய கிருபைகளை ஊற்றி விடுவார். அது மாத்திரமல்ல, இப்படி யாரெல்லாம் உங்களை பார்த்து கேலி செய்யறாங்களோ, யாரெல்லாம் உங்களை அப்ப அவமதிக்கிறார்களோ, யாரெல்லாம் உங்களை தூற்றுகிறார்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களுக்கு நேராக அப்பா அவருடைய கோபாக்கினை நாட்கள் வரப்போகிறது என்று வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நீங்க யாரா இருந்தாலும் அப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருந்துச்சுன்னா அதை மாற்றிக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கைலாம் மிகவும் டவுனா இருக்கும், தள்ளப்பட்டவர்களா நிற்பாங்க, ஒதுக்கப்பட்டவர்களா நிற்பாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில நொண்டியா இருப்பாங்க. ஜெயம் எடுக்க முடியலையே, ஜெபிக்கிறேனே, வேத வாசிக்கிறேனே, காணிக்கை கொடுக்கிறேனே, எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா இருக்கிறேனே, ஆனாலும் என்னால என்ன செய்ய முடியல, மேல வர முடியலையே அப்படின்னு சொல்லி அப்பமாக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நொண்டியா இருப்பவர்கள், ஊனமா இருப்பவர்கள் அநேக பேர் உண்டு. ஆவிக்குரிய வாழ்க்கையில மரண தருவாயில இருக்கிறவர்கள் அநேக பேர் உண்டு. ஆனா ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் என்று வாக்கு பண்ணுகிறார், அப்படிப்பட்டவர்களை நான் என்று கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக பெருக பண்ண போகிறேன். நீ அது எப்போ நடக்கும் அப்படின்னா அவர் வாக்கு பண்ணிடுவாரு. காலையில் வாக்கு பண்ணிட்டாரு. இதை எப்படி நாம சுதந்திரித்துக் கொள்ளணும் அப்படின்னா பரலோக தகப்பனை நோக்கி நம்ம பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தகப்பனை நோக்கி பார்க்கும் போது நம்முடைய வாழ்க்கையில ஜீவ விருட்சத்தின் கனியை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் நம்ம மாற்றப்பட்டு விடுவோம். ஒரு பசும்புல் மேய்ச்சலாய் நீங்க காணப்படும் போது, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை செழிப்பா இருக்கும் போது, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மேலும் மேலும் உயர ஆரம்பிக்கும் போது, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தேவனாகிய கர்த்தருக்குள்ள இன்னமாக பலப்பட ஆரம்பிக்கும் போது, தேவ பலன் உன் மேல ஊற்றப்படும் போது, அப்ப உன்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் உன் அண்டையில வருவார்கள். ஹல்லேலூயா. உன்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் எப்படி இவங்களுடைய வாழ்க்கை செழிப்பா இருக்குது, இவங்களுடைய அப்பா எவ்வளவு காரியங்கள் இருந்தாலும் அப்பா இவங்க எப்படி இருக்காங்க, எப்பவும் உங்க வீட்டுக்குள்ள ஒரு சமாதானம் நிலைக்கப்பட்டு இருக்கு, இது எப்படி வந்ததுன்னு சொல்லி கேட்கறதுக்காக வருவாங்க. ஹல்லேலூயா.
அப்ப நீங்க என்ன செய்வீங்க? தேவனுடைய சாட்சியை அவங்களுக்கு பகிர்ந்து கொடுப்பீங்க. அதை கொடுக்கும் போது அவங்களுடைய இருதயத்தை தேவனாகிய கர்த்தர் மாற்ற வல்லமையுள்ள தகப்பனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்க்கும் போது அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக சொல்லும், நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற தீங்கி அப்ப காணாதிருப்போம். ஹல்லேலூயா. அப்ப நீ தீங்கி காணாதிருப்பா என்று வேதம் சொல்லுகிறது போல கர்த்தர் உன் நடுவில் இருந்து உனக்கான எல்லா காரியத்தையும் மேற்கொண்டு அவருடைய செட்டை நிழலுக்குள்ள உன்னை அப்பா காத்து கொள்ளுகிறவராய் இருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில தீங்கு என்ன உலகத்துக்குள்ள எப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கலாம், அப்படிப்பட்ட தேசத்தின் தேவனாகிய கர்த்தர் ஒரு காரியங்களை குறித்து பேசுகிறார். தேசத்துக்குள்ள ஆங்காங்கே பாலியல் கிரியைகள் அதிகமாக செயல்பட போகிறது. 3/4 சிதறுண்டு போகிறது அந்த காரியங்கள், அந்த வல்லமைகள். நீங்கள் தயவு செய்து அந்த அப்படிப்பட்ட காரியங்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள் என்று தேவனாகிய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். ஹல்லேலூயா. புகார் கொடுத்தாலும் அதை கேட்பார் இருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நாட்கள் வரப்போகிறது. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற இந்த காரியத்துக்கு தயவாக செபித்துக் கொள்ளுங்க. நம்முடைய வாழ்க்கையில தீங்கு அணுகாம இருக்கணும்னா தேவனாகிய கர்த்தர் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளை நம்ம மாற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அந்த தீங்கிலிருந்து நம்மளை விலக்கி காக்கிறதுக்கு கர்த்தர் நம்ம நடுவுல இருக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் நடுவுல இருந்து நம்ம கூடவே இருந்து நம்ம அவரை நோக்கி பார்க்கும் போது அவர் நம்முடைய சொந்த தகப்பனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட கீர்த்தியும் புகழ்ச்சியும் நம்முடைய வாழ்க்கையில பெறும்போது நம்ம அவரை உச்சு பார்க்கும் போது நம்முடைய பாதைகள் செவையாக்கப்படுது. அவருடைய சமூகம் நம்மளுக்கு முன்னாக செல்லுது, முன்னாக நம்மளுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, ஹல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கையில தீங்கு இல்லாதபடி கர்த்தர் நம்ம நடுவில் இருந்து நம்மளை காத்து கொள்ளுகிறவராயும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் பெறக்கூடிய பிள்ளைகளாக நம்மளை மாற்றுகிறவராய் இருக்கிறார். அதே போலதான் இதெல்லாம் செஞ்சோன்னு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? நம்ம தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்யக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சரிந்து விழாதபடி ஒரு மனதோடு தேவனாகிய கர்த்தருக்கு நேராக ஆராதனை செய்கிற பிள்ளைகளாய் நம்ம மாற்றப்பட வேண்டும். அப்ப அவருக்கு உண்மையாய் உத்தமமாய் ஒரு மனதின் ஆவியோடு தேவ சமூகத்துல நம்ம நிற்கும் போது அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்து துதிக்க ஆரம்பிக்கும் போது ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினால வேண்டுதலான தேவனுக்கு நீ உன்னுடைய காரியங்களையும் உன்னுடைய ஆவிக்குரிய காரியங்களையும் தெரியப்படுத்த ஆரம்பிக்கும் போது தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், உன்னுடைய வாயில என்ன செய்வாராமா? புதிய பாஷைகளை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில பாஷைகள் கிடைச்ச உடனே அதோட நிறுத்திடுறோம். ஹல்லேலூயா. அப்படிதான் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அபிஷேகம் பெற்றுட்டு அந்நிய பாஷை வாங்கிட்டே போதும். ஹல்லேலூயா. நிச்சயமா பரலோகத்துக்குள்ள போக முடியுமா அப்படிங்கறத நீங்க ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டும். தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அபிஷேகம் பெற்றுட்டா பத்தாது, அந்நிய பாஷை அடையாளம் பெற்றுட்டாலும் பத்தாது. தேவனாகிய கர்த்தர் சொல்ல, உன்னுடைய இருதயம் ஒரு மனதோடு தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். உன்னுடைய இருதயம் முழு இருதயத்தோடு தேவ சமூகத்துல உன்னை ஊற்ற வேண்டும். ஹல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில ஜெபிக்கும் போது எப்படி இருக்கும்னா, ஜெபம் வாயில வரும், உள்ள இருதயம் ஒன்னு யோசிக்கும். இது அநேகருடைய வாழ்க்கையில நடக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா சிதறடிக்கிறவன் கூடவே இருப்பான். ஹல்லேலூயா. எப்படியாவது ஜெபத்தை பரலோகத்துக்கு எட்டக்கூடாதுன்னு சொல்லி அதை அடைக்கிறவனாய் பக்கத்துல நின்று கொண்டு இருப்பான். ஆனா நீங்க வான மண்டலத்துல இருக்க எல்லா வல்லமைகளையும் முறித்து கேன்சல் பண்ணி கட்டி நிர்மூலமாக்கி அதுக்கு பிற்பாடு ஜெபத்தை உயர்த்தும் போது தேவனாகிய கர்த்தர் பரலோகத்தின் வாசல் திறந்திருக்கும். உன்னுடைய ஜெபம் பரலோகத்துக்கு கேட்கப்படும். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தகப்பனுக்கு உன்னுடைய சத்தம் எட்டும். நிச்சயமாவே உங்களுக்கு ஒரு காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார் பாருங்களேன். நொறுங்குண்ட இருதயத்தோடு நீ தேவ சமூகத்துல கேட்கும் போது அந்த சத்தத்துக்கு உடனே பதில் கொடுக்கிற தகப்பன். ஹல்லேலூயா. அதுதான் இங்க சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. நீ அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்து அவருக்கு ஒரு மனதோடு நீ அவரை துதிக்க ஆரம்பிக்கும் போது அவர் உன் நாவல என்ன செய்கிறாராமா? புதிய புதிய பாஷைகளை கொடுக்க வல்லமுள்ள தகப்பனா இருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரே ஸ்டேஜ்ல நம்ம இருக்காதபடி அடுத்தடுத்து நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? வளர ஆரம்பிக்க வேண்டும். அதுதான் புதிய பாஷைகளை நம்ம நாவல வாயில கொடுக்கிறவரா இருக்கும் போது அப்படிப்பட்ட ஒரு தகப்பன் நம்ம கூட இருக்கிறாரு. அவரிடத்துல நம்ம உண்மையாய் பிரவேசிக்கும் போது முழு இருதயத்தோடு அவர் ஆராதிக்கும் போது அப்பா சித்தரிக்கப்பட்டவைகளாய் அல்ல, உள்ளான ஆழத்திலிருந்து நொறுங்குண்ட இருதயத்தோடு தேவனாகிய கர்த்தருக்கு நன்றி செலுத்த ஆரம்பிக்கும் போது அவரை துதித்து பாட ஆரம்பிக்கும் போது தேவனாகிய கர்த்தருடைய ஆவிக்குரிய லெவல என்ன செய்யறாரு? கூட்டிக் கொண்டே போகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அடுத்தடுத்து நிறைய ஸ்டேஜ் இருக்குது. அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? கடந்து வர வேண்டும். ஹல்லேலூயா.
ஆனா இது ரெண்டு தான் அபிஷேகம், அந்நிய பாஷை ரெண்டு தான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நம்ம அவருக்குள்ள நான் இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, அப்படியே நிர்விசாரமா நம்ம இராதபடி தேவனாகிய கர்த்தருடைய சித்தத்தின்படி அவருடைய விருப்பத்தின்படி அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பிள்ளைகளை நம்ம மாற்றப்படும் போது அவருக்கே ஒருவருக்கு தேவனாகிய கர்த்தர் அண்ட சாஸ்திரங்களை படுத்த வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தர் ஒருவருக்கு நீ ஆராதனை செய்ய ஆரம்பிக்கும் போது தேவனாகிய கர்த்தர் பாஷைகளை மாற்றுகிற தகப்பனாய் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அந்நிய பாஷையின் அடையாளங்கள் அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் உன்னுடைய வாயிலிருந்து மாற்றப்பட்டு கொண்டு அதிக அடுத்த ஸ்டேஜுக்குள்ள தேவனாகிய கர்த்தர் அழைத்துக் கொண்டே போகிறவராய் இருக்கிறார். அதனால ஜீவன்ல தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம், ஹல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கை பசும்புல் மேய்ச்சலாய் மாற்றப்படணும்னா, ஆவிக்குரிய செழிப்பு நம்முடைய வாழ்க்கையில வேணும்னா தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். அவர் நம்மளுக்கு பரலோகத்திலிருந்து ஒத்தாசை நம்மளுக்கு கொடுக்கும் போது அவருடைய சமூகம் நம்மளுக்கு முன்பாக செல்லும். நம்மளுக்கு பாதுகாப்பின் அரணிப்பான பட்டயம், அரணிப்பான கோட்டையாய் தேவனாகிய கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாயிருக்கும். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தீங்கு வராதபடி தேவனாகிய கர்த்தர் நம்மை காத்துக் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக பெருக பண்ணுகிற தகப்பனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால ஜீவன்ல தேவனாகிய கர்த்தரிடத்துல நீங்க இன்னும் முழு இருதயத்தோடு கேட்க ஆரம்பிக்கும் போது, இதுல பாத்தீங்கன்னா யாத்திராகமம் 33வது அதிகாரத்துல இருக்கும் ஒரு வசனம், செப்பனியா 3வது அதிகாரத்துல இருக்கும். நீங்க இதை நல்ல தியானிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையையும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் இன்னும் அவருக்குள்ள நிலைத்திருக்கக்கூடிய கிருபைகளை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். தேவனாகிய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார், அப்பா அம்மா கிறிஸ்தவத்தின் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாய் ஜீவனுள்ள தகப்பனிடத்துல நம்ம ஒத்தாசை பெற்றுக் கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில பசும்புல் மேய்ச்சல், நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய செழிப்பு, உலக பிரகாரமான ஐஸ்வர்யம் எது வேணாலும் சரி தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்து நம்மளை நிரப்பத்தக்க வல்லமையுள்ள தகப்பனாய் இருக்கிறார். ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் டாடி. பரிசுத்த ஆவியானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் இயேசப்பா. பரலோகத்தின் தகப்பனை உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. எங்க ஒவ்வொருவரையும் உம்முடைய நீதிமானாக நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருந்தாலும் அதை மேற்கொள்ள ஆரம்பிக்கும் போது நன்மையை முடிசூட்டுகிற தகப்பனா இருக்கிறேன் அப்பா. எங்களை உங்களுடைய ஆவிக்குரிய நன்மையினால் நிரப்பத்தக்க வல்லமுள்ள தகப்பனா இருக்கிறீங்க ஏசப்பா. எங்களுடைய வாழ்க்கையில இருக்க எல்லா சரிவுகளையும் நீங்க நீக்கி போடுகிற வல்லமுள்ள தகப்பனா இருக்கிறீங்க. நாங்க அதை புரிந்து உங்களுடைய சமூகத்துல காத்திருந்து உம்மிடத்துல இருந்து அப்பா அம்மாக்கு ஒத்தாசை பெற்றுக் கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் நீர் எங்களை மாற்றும்படியாக தேவ சமூகத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். கேட்கிற யாருடைய இருதயங்களை திறக்கப்படுவதாக என்று கட்டளை கொடுக்கிறவங்க நாமத்தினால அடியந்த இடத்துல அப்பிரயோஜனமானவளப்பா முற்றிலும் உங்க கருத்தை தாழ்த்தி தந்தருகிறேன். எல்லா கனமும் ஜீவனுள்ள தகப்பன் ஒருவருக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். இதை கேட்ட மாத்திரத்துல விட்டு விடாதீங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண ஆரம்பிங்க. அது மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில குடும்ப ஜெபம் அவசியமான ஒன்று. அது மாத்திரமல்ல, இயேசுவின் ஊழியங்களுக்காக என்னுடைய குடும்பங்களுக்காக தொடர்ச்சியா ஜெபித்துக் கொள்ளுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.